உதுஹியாவுடைய அமல் ஷரியத்துல சுன்னத்தா ஃபர்தா? சுன்னத்தா வாஜிபா? வாஜிபுன்னா கட்டாயம் செஞ்சே ஆகணும், இல்லன்னா தண்டனை. சுன்னத்துன்னா செஞ்ச நன்மை கிடைக்கும், தகுதி உள்ளவர்களும் விட்டா அது ஒரு மார்க்கத்துடைய குறையாக காணப்படும். ஆனா பரதுடைய வாஜிபுடைய ஸ்தானத்துக்கு வராது. இப்படி ஒரு கேள்வி வந்தா உதுஹியாவுடைய சட்டம் ஹனஃபி மதுஹப்ல வாஜிப். ஹனஃபி மதுஹப்ல உதுஹியா வாஜிப், கட்டாயம் கொடுக்கணும். இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்களுடைய மதுஹப்ல, ஏழைய மதுஹப்ல எல்லாம் சுன்னா முஅக்கதா, கட்டியான சுன்னத். இந்த ரெண்டு பேரும் ஆதாரம் எடுத்தது ஒரு ஹதீஸ். சொல்லுவாங்க இஹ்திலாஃபுல் அஇம்மா ரஹ்மத்துல் லில் உம்மா. உலமாக்களுடைய கருத்து வேற்றுமை உம்மத்துக்கு ரஹ்மத், உம்மத்துக்கு ரஹ்மத். எங்களுக்கு அது அல்லாஹ் வந்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இமாம்களுடைய கருத்து வேற்றுமையில ரஹ்மத், இமாம்களையும் தாண்டி நாங்க எங்களை இஷ்டப்படி செய்வோம் என்று போனா அந்த கருத்து வேற்றுமையில அதாவது அது பிரச்சனை உள்ள கருத்து வேறுபாடு. இமாம்களுடைய கருத்து வேற்றுமை ரஹ்மத். ரெண்டு பேரும் ஆதாரம் எடுத்த ஒரே ஹதீஸ். என்ன ஹதீஸ்? மன் வஜத சஅதன், யாருக்கு உதஹியா கொடுக்க வசதி இருந்தும் ஃபலம் யுதஹி, அவர் உதஹியா கொடுக்கவில்லையோ, ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, அவர் எங்களுடைய தொழக்கூடிய இடத்திற்கு வர வேண்டாம், நெருங்க வேண்டாம் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸ்ல எச்சரிக்கை வந்தது. உதஹியா கொடுக்க வசதி இருந்தும் அதை யார் நிறைவேற்றவில்லையோ அவர்கள் எங்களுடைய முஸல்லாவுக்கு நெருங்க வேண்டாம் என்று எச்சரிக்கை வந்திருக்கிறது. அதனால வாஜிப். இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸ்ல தண்டனை வந்தில்லையே, உதஹியா கொடுக்காம இருந்தா அவரை தண்டிப்பு, தண்டனை சொல்லப்படலையே, அதனால இது வாஜிப் இல்ல சுன்னத். ஒரே ஹதீஸ்ல இருந்து ரெண்டு ஆதாரங்கள். அதுல இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அவுஸாஇ, லைஸ் இப்னு சஅத், அல்லாமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்களுடைய மதுஹப், அவர்களுடைய கருத்து வாஜிப் என்று. ஆனால் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹப்ல அது சுன்னா முஅக்கதாவாக்கப்பட்டிருக்கிறது. சரி, இது ஒரு முக்கியமான தலைப்பு. உதுஹியா வாஜிபாகும் நிலைமை உண்டு. சுன்னா முஅக்கதா ஒரு கட்டத்துல உதுஹியா வாஜிபாகும். அது நபருடைய நிலை, நேர்ச்சையுடைய ஒரு கட்டம் கொண்டு வரும் பொழுது உதுஹியா வாஜிபாகும். அந்நபருல் ஹகீகி அந்நபருல் ஹுக்மி என்று நேர்ச்சை இருந்தா பிரிப்பாங்க. ஹுக்மி, ஹகீகி. ஹுக்மிண்டா ஒரு ஆள் அவருக்கு அதை நேர்ச்சையாக ஆக்கி போறார். உதஹியாவுடைய ஒரு மாடு கட்டப்பட்டி ஒரு ஆள் சொல்றாரு, இந்த வருடம் இந்த ஆட்டை இந்த மாட்டை நான் உதஹியா கொடுப்பேன் என்று உறுதியாக சொல்லிட்டால் அது நேர்ச்சையுடைய ஹுக்குமாக இருக்கிறது. இந்த வருஷம் இதே ஆட்டை மாட்டை நான் உதஹியா கொடுப்பேன் என்று சுட்டி காட்டி சொல்றார். சொன்னால் நேர்ச்சையுடைய சட்டம், அவர் கொடுத்தே ஆகணும். அந்த உதஹியாவுக்கு அவரை சாப்பிடவே வேண்டாம். நேர்ச்சையுடைய மாமிசம் எப்படி சட்டத்திற்கு வருமோ, நேர்ச்சையுடைய அந்த இறைச்சிக்கு எப்படி சட்டமோ எங்களுக்கு சாப்பிட இயலாதோ, இது போல அந்த உதஹியா அவருக்கு சாப்பிட இயலாமல் போயிருக்கு. அவர் பொதுவாக நான் உதஹியா கொடுக்கிறேன், ஒரு மாட்டை கொடுக்கிறேன், ஒரு ஆட்டை கொடுக்க நீங்க வச்சிருக்கிறேன், அது நியத். அவர் ஒரு மாட்டை சுட்டி காட்டி, ஒரு ஆட்டை சுட்டி காட்டி, இந்த ஆட்டை இந்த வருடம் நான் உதஹியா கொடுப்பேன், அப்படி வந்தா அவருக்கு வாஜிபாகி. இது ஆக முக்கியமான ஒரு கட்டம். அப்படி வாஜிபானா அந்த இறைச்ச இவருக்கு சாப்பிடலாம். அதனால அப்படி நேர்ச்சை வச்சது பிழை அல்ல. நேர்ச்சை வச்சா அது நேர்ச்சையுடைய சட்டத்தை
போகும். அவருக்கு நேர்ச்சையுடைய விடயத்தில் எந்தெந்த சட்டங்களை கடைபிடிக்கணுமோ அதை அவர் கடைபிடிச்சாகும். இல்லைன்னா ஒரு ஆட்டை கொடுக்கிறேன், அது எந்த ஆடு சரி எந்த ஒரு மாடு சரி, அவர் சும்மா கட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த மாடு நல்லவனா உதவியா கொடுப்பேன், அப்ப நான் இந்த மாட்டை எடுக்கிறேன் அப்படி சொன்னா பிரச்சனையா இல்லை. அப்படி சொன்னா பிரச்சனையா இல்லை. அவர் குறிப்பிட்டு இதே மாட்டை இதே ஆட்டை நான் உதவியா கொடுப்பேன் என்று அவர் அடிச்சு சொன்னா அது நபர் நேர்ச்சையுடைய சட்டமாக வைத்திருக்கும். இதை நாங்க ஒவ்வொருவரும் வழங்கிக் கொள்வோம். அதனால உங்கத்து சாலி எங்களோட அடிப்படையான ஒரு ஃபிக்ஹுடைய கிதாப் எல்லா மதரசாக்களிலும் ஓதி கொடுக்கப்படுகிறது. அதுல தெளிவான இபாரத் வந்திருக்குது. வயஜூஸு லஹு அல் அக்லு மினல் உதஹிய்யத்தில் மன்தூரா, நேர்ச்சை செய்யப்பட்ட உதஹியாவுடைய மாமிசத்திலிருந்து அவருக்கு சாப்பிடக்கூடாது. இது முக்கியமான ஒரு பகுதி.